மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம எப்படிப்பட்ட ஒரு கதை பார்க்க போறோம்னா, நம்ம கதையோட ஹீரோக்கு வினோதமான ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் யாரையாச்சும் ஒரு ஆளை 5 செகண்ட்ஸ்க்கு மேல தொட்டானா அந்த பர்சன் மாதிரியே மாறிடுவான். இதனாலேயே நம்ம ஹீரோ யார்கிட்டயும் க்ளோஸா போகவே மாட்டான். ஆனா அப்படி இருக்கிற ஒரு சமயத்துலதான் இவனுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோ அவளை எப்படியான்னு தான் கூட வச்சுக்கணும்னு சொல்லி என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கறத இந்த டிராமால பார்க்க போறோம். சோ இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க கைஸ், நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தனையும் நம்ம கதையோட ஹீரோயின் லூலுவை தான் காட்டுவாங்க. அவ அப்படியே செம ஹாப்பியா எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸை இன்னைக்கு மீட் பண்ண போறா போல. அதனால செம ஹாப்பியா நம்ம ஹீரோயின் அவ பாய் ஃப்ரெண்டோட ஆபீஸ்க்கு வருவா. ஆனா அங்க வந்து பார்த்தா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இவளோட பாய் ஃப்ரெண்டும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இத பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் கடுப்பாகி அவளோட பாய் ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த பாய் ஃப்ரெண்டு இவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்ட்டு ஒரு பையன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். அந்த பையன் வேற யாருமே இல்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அந்த பாய் ஃப்ரெண்ட் ஒளிஞ்சது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட கைய வேற ரொம்ப நேரம் பிடிச்சிருவான். இவன் இப்படி பண்ணனையும் நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம ரொம்ப டென்ஷன் ஆவான். இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட மேனேஜரும், ஐயோ அவன் என்ன நம்ம பாஸ் கை இவ்வளவு நேரம் பிடிக்கிறான், இது சரியில்லையே, சீக்கிரம் ஏதாண்டு ஒரு பிரைவேட்டான ரூம்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் அந்த இடத்தை விட்டு லைட்டா நகண்டு போயிருவாங்க. அப்படியே இப்ப நம்ம ஹீரோவோட மூஞ்ச காமிச்சா அவனோட ஃபேஸ் போய் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மூஞ்சி வந்துரும். என்னன்னா இவனை யாரான்ட்டு ஒரு 5 செகண்ட் மேல தொட்டாங்கன்னா இவன் அந்த பர்சனாவே 3 நாளைக்கு மாறிடுவானா. சோ இப்ப உடனே நம்ம ஹீரோவும் அவனோட மேனேஜர் யானும், நம்ம இந்த இடத்துல ரொம்ப நேரம் நிக்க கூடாது, யாரான்னு பார்த்தா பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு ரூம் எடுத்து தங்க போவாங்களா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை தேடி இப்ப அதே ஹோட்டலுக்கு வந்துருவா. அவ ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு இருக்கப்ப அவ பாய் ஃப்ரெண்ட் கிராஸ் பண்ணி போவானா. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம அப்படியே அவன் பின்னாடியே போய், டே எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அவ்வளவு க்ளோஸா இருப்ப, இப்படி என்ன சீட் பண்ணிட்டேடா அப்படின்னு திட்டிக்கிட்டே பின்னாடியே போவா. ஆனா அந்த பாய் ஃப்ரெண்டா, சாரி நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது அவளோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது, இப்ப ஃபேஸ் மாறி இருக்கிற நம்ம ஹீரோ. இது தெரியாம நம்ம ஹீரோயின் இப்ப சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாளா. அப்போ தெரியாதனமா 2 பேரும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. சோ ஆக்சிடென்டலா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். ஆனா அவளை கிஸ் பண்ண அடுத்த செகண்ட்லயே இவனோட ஃபேஸ் இப்ப ஒரிஜினல் நிலைமைக்கு வந்துரும். இப்போன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் இந்த ரூமுக்கு வந்துருவாங்க. அவங்க இப்படி இவ இன்னொரு பையனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு, நீ என்னமோ நான் சீட் பண்றேன்னு சொல்லி சொன்ன, இப்ப நீயே அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாக்குறப்ப இவனை பார்க்க என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு குழப்பத்துல இருப்பா. இப்போ கரெக்டா அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோவோட மேனேஜர் யானு வந்துருவான். அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிருவான். எப்படி பாஸ் அதுக்குள்ள அவரோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ்க்கு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அவனும் லைட்டா குழப்பத்துல இருப்பான். ஆனா இவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, இங்க பாரு நான் உன்னை கிஸ் பண்ணேன்ல, நான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே சொல்லிடுவான். இப்ப அப்படியே இங்க சீன் கட் பண்ணி 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. ஒரு நாள் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அந்த கிளையண்ட் கூட குடிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த கிளையண்ட் யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோவோட ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒண்ணு கலந்துருவான். அந்த ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கெடுத்து நம்ம ஹீரோக்கு எதுவுமே சரியில்லாத மாதிரியே இருக்குமா. அப்ப இவன் ரொம்ப தள்ளாடுறத பார்த்து ஒரு குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோ கைய பிடிப்பான். அடுத்து ஒரு நிமிஷத்திலேயே நம்ம ஹீரோ அந்த குட்டி பையனா மாறி கீழே விழுந்து கிடப்பான். சோ கரெக்டா அன்னையில இருந்தே நம்ம ஹீரோக்கு இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கும். இவன் யாரெல்லாம் ஒரு 5 செகண்ட்ஸ் மேல தொடுறானோ அவங்களாவே ஒரு 3 நாள் மாறிடுவான் போல. இந்த உண்மை வந்து இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கும் அவனோட மேனேஜர் யானுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே சொல்லிக்கிட்டு, எனக்கு என்னன்னு தெரியல, உன்னை கிஸ் பண்ண கடுத்து திடீர்னு நான் என்னோட நார்மல் அப்பியரன்ஸ்க்கே மாறிட்டேன், இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ உன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் பாய் ஃப்ரெண்டும் உன்னை ஏமாத்திட்டான், நீ ஏன் பேசாம இதை ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஏன்னா நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணி என் கூட இருந்தேனா இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்ப நீ என்ன கிஸ் பண்ணினா நான் சீக்கிரம் சரியாயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல பட்ட உண்மையை நம்ம ஹீரோ வெளிப்படையா சொல்லுவான். ஆனா இப்படி திடீர்னு வந்து யாரான்னு சொன்னா எந்த பொண்ணு நம்புவா. இப்ப அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, உனக்கு அநேகமா மூளையில தான் கோளாறா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ போய் ஒரு நல்ல டாக்டரா பாரு அப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு அங்க இருந்து கிளம்பலான்ட்டு பாப்பா. அப்பன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோ அவனோட மேனேஜரை கூப்பிட்டு, இங்க வந்து என் கையப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இதை பெருசா நம்ப மாட்டா. ஆனா இப்ப திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட மேனேஜர் யான் மாறி நிப்பான். இத பார்த்தனே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவுதான், மொத்தமா குழம்பி போயிருவா. இங்க என்ன நடக்குது, நீங்க எதுவும் பிளாக் மேஜிக் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ கன்ஃபியூஷன்ல கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட யோசிக்கவே மாட்டானே. இப்ப டக்குன்ட்டு வந்து நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுவான். அப்புறம் என்ன,
ஆட்டோமேட்டிக்கா அவனோட ரியல் அப்பியரன்ஸ்க்கு அவன் மாறிடுவான். இப்ப உடனே நம்ம ஹீரோ இப்பயான்ட்டு நான் சொல்றதை நம்புறியா? ஓகே இந்த படி நம்மளோட வெட்டிங் ரிங், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் வாட்டுக்கு டக்கு டக்கு டக்குன்ட்டு பிளான் போட்டுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகி, ஏய் கொஞ்சம் நிறுத்துறியா, நீ ஏற்கனவே என்ன இன்னைக்கு 2 தடவை கிஸ் பண்ணிட்ட, இதுல உன்னை நான் கல்யாணம் வேற பண்ணிக்கணுமா? உனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னோட பிரச்சனைக்கு என்னாலலாம் மருந்து அறுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த ரிங்க தூக்கி போட்டுட்டு, இனிமேல் உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்ட்டு கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே கடுப்பா வீட்டுக்கு வந்துட்டு அவளோட ஃபேவரட் ஆக்டரோட பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு, சே இன்னைக்கு நாளே நல்லா இல்ல, என் பாய் ஃப்ரெண்டும் என்ன ஏமாத்திட்டான், இதுல முன்ன பின்ன தெரியாத யாரோ ஒருத்தன் வேற என்ன 2 தடவை கிஸ் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அந்த ஆக்டரோட போட்டோவை கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருப்பாளா. அந்நேரம் பார்த்து இவளுக்கு கரெக்டா ஏதோ ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா ஏதோ ஒரு பெரிய கம்பெனில இருந்து இவளை இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருப்பாங்க. சோ அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் செமையா ப்ரிப்பேர் ஆகி அந்த இன்டர்வியூக்கு போவாளா. ஆனா அங்க போய் பார்த்தா இவளை இன்டர்வியூக்கு கூப்பிட்டதே நம்ம ஹீரோவா தான் இருப்பான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு, சரி சொல்லுங்க உங்களுக்கு நான் எந்த மாதிரி ஜாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ சிம்பிளா, நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, என்ன டேட் பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் இப்படி ஓப்பனா கேட்டனையும் நம்ம ஹீரோயின் கன்ஃபார்மே பண்ணிடுவா, இவனுக்கு ஏதோ மண்டையில கோளாறு அப்படின்ட்டு. இப்ப உடனே நம்ம ஹீரோ, எனக்கு புரியுது, நேத்து நான் திருதிப்புன்ட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டேன், அது தப்புதான், ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் டேட் பண்ணுவோம், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்பயும் வினோதமா தான் பேசிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இப்ப கடுப்போட உச்சத்துக்கே போய், இங்க பாரு நேத்தே நான் தெளிவா சொன்னேன், பட் இருந்தாலும் இன்னொருக்க நல்லா தெளிவா சொல்றேன், நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கவே முடியாது, அதனால இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல கோச்சிட்டு போயிருவா. இதுவே அப்படியே இன்னொரு பக்கம் இந்த ஆபீஸோட பார்க்கிங்ல தான் காட்டுவாங்க. அங்க ஒரு ஆக்டர் வந்து இறங்குவான். அந்த ஆக்டர் வேற யாருமே கிடையாது, நேத்து நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்டர் பொம்மையை வச்சு பேசிக்கிட்டு இருந்தால அந்த ஆக்டர் தான். இவன் பேரு ஜென். இவன் இங்க வந்திருக்கான்னு தெரிஞ்சனையும் அப்படியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சுத்து போட்டுருவாங்களா. அதனால வேகமா இந்த ஜென் லிப்டுக்குள்ள போவான். அண்ணாருன்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயின் லிப்ட்ல இருந்து வெளியே வருவா. இவனை பார்த்து நம்ம ஹீரோயின் இவ்வளவு நேரம் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஜென் பின்னாடியே போயிருவா. இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே லிப்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த ஜென் கிட்ட, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. கரெக்டா இப்ப அந்த லிப்ட்ல ஏறதுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட மேனேஜர் யானும் வந்துருவாங்க. இப்ப உடனே அந்த ஆக்டர் ஜென் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, டே சான், நான் உன் தம்பிடா, கொஞ்சமாட்டு எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண, நான் கேக்குறதுல என்ன, ஒரே ஒரு படம் அதுக்கு மட்டும் நீ ப்ரொடியூஸ் பண்ணுன்னு நான் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நல்ல விதமா போச்சுன்னா அடுத்து நான் இன்னும் டாப் லெவலுக்கு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பானா. ஆனா இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிருவா. என்னது இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோவா அவன் தம்பி என்னதான் பேசினாலும் அதை எதையுமே பெருசா காதுல வாங்கிக்காம இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு நீ என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவளை பிடிச்சு ரொம்ப கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் அதுக்கு அப்படியே மூஞ்சில அடிச்சாப்ல, நீ என்ன பண்ணாலும் நான் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு கோச்சிட்டு போப்பாளா. ஆனா அப்ப இந்த ஜென் அப்படியே, ஹே ஹலோ வெயிட் பண்ணுங்க, உங்க பேரு லூலுன்னு தானே சொன்னீங்க, நீங்க என்னோட ஃபேன் தானே, நம்ம 2 பேரும் ஏன் இன்னைக்கு நைட்டு வெளியே டின்னருக்கு போக கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இப்ப நம்ம ஹீரோயினை உஷார் பண்ணிட்டு போயிருவான். இப்ப அப்படியே அடுத்து நம்ம ஹீரோயினையும் அந்த ஜென்னியும் தான் காட்டுவாங்களா. ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா அவ போன்ல ஒரு கீச்சன் மாதிரி ஒன்று தொங்க விட்டுருப்பா. அதை இப்ப அவங்க கிட்ட காமிச்சுக்கிட்டு, இது ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு அந்த ஜென் அதை அப்படியே மேலையும் கீழே ஒரு மாதிரி இறக்கமா பார்த்துட்டு, இது என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, இதெல்லாம யாரும் ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு நம்ம ஹீரோயின் டக்குன்ட்டு, இது என்ன கேவலமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, இதை நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா இவ இப்படி சொன்னனையும் அந்த ஜென் அப்படியே, ஓ மேபி கொடுத்துருப்பேன், மறந்துட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிருவான். என்னன்னா இவங்க 2 பேரும் ஏற்கனவே எப்பயோ மீட் பண்ணிருப்பாங்க போல, ஆனா அதை இவன் மறந்துட்டான். நம்ம ஹீரோயின் நல்லா ஞாபகம் வச்சிருக்கா. அதுக்கடுத்து அந்த ஜென் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை ரொம்ப க்ளோஸா கூப்பிட்டு, நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், எனக்காக நீ செய்வியா அப்படிங்கிற மாதிரி தயங்கிக்கிட்டே கேட்பான். இவன் எதுக்கு இவளைங்க கூட்டு வந்திருக்கானா, லிப்ட்ல இருக்கிறப்ப நம்ம ஹீரோ இவளை கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு டார்ச்சர் பண்ணிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜென்னு இவளை எப்படியான்ட்டு தன்னோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம்னா இவ மூலியமா இவ அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இப்ப இவளை இங்க டின்னருக்கே கூட்டு வந்திருப்பான். இப்ப அப்படியே அந்த ஜென்னு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீ மட்டும் என்னோட அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சேன்னு வச்சுக்கோவேன், நம்மளுக்கு நிறைய உண்மைகள் அவன் கிட்ட இருந்து தெரிய வரும். ஏன்னா எங்க அண்ணன் அப்பப்ப திடீர்னு ஒரு 3 நாள் காணாம போயிடுறான், அது மட்டும் என்ன சீக்ரெட்னு கண்டுபிடிச்சிட்டேன், இதை வச்சு அவனை எப்படியா நான் சமாளிச்சிருவேன், நீ என்னோட நம்பர் 1 ஃபேன் தானே, இதை எனக்காக செய்ய அப்படிங்கிற மாதிரி அவன் கெஞ்சி கேட்பான். ஆனா அவன் 3 நாள் எங்க போவான், அவனுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறதுல நம்ம ஹீரோனுக்கு ஏற்கனவே தெரியும். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவன் கிட்ட எதுவுமே அவ சொல்ல மாட்டா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் அப்படியே அவன் கிட்ட, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் இருந்தாலும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாலும் நான் எப்படி போய் நடிக்கிறது, எனக்கு அவன் சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இப்ப உடனே அந்த ஜென்னு, நம்ம அதை பத்தி
பத்தி அப்புறம் பேசுவோம், இந்த கொஞ்சம் சிக்கன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவன் கையாலேயே ஊட்டி விடுறது, டிஷ்யூ பேப்பர் எடுத்து வாயை தடைச்சு விடுறது, இப்படிங்கிற மாதிரி நல்ல ஐஸை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா இதையும் நம்ம ஹீரோயின் அப்படியே நம்பிக்கிட்டே இப்ப குட்டியா ஒரு பிளாஷ்பேக் ஒண்ணு யோசித்து பாப்பா. என்னன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாளா, அப்போ அந்த இடத்துக்கு இந்த ஜெண்டா வந்து இவளுக்கு ஆறுதல் சொல்லி இவ ரொம்ப பயப்படாம இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கீ செயினையும் கிஃப்டா கொடுத்திருப்பான். இப்ப இதெல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயின் பிரசன்ட்ல யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பா. சே, இவன் நம்மளுக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணா, இப்போ அவனுக்கு ஒரு ஹெல்ப்னு சொல்லி வந்து நிக்கிறான், நம்ம கண்டிப்பா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு ஓகே நீ சொல்றபடியே நான் அவன் கூடயே இருந்து அவனோட சீக்ரெட் என்னன்னு கண்டுபிடிச்சு உனக்கு நான் அப்டேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்குவா. பட் கரெக்டா இப்போ இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் இப்ப அப்படியே வந்து நம்ம ஹீரோயினை ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்துட்டு போயிருவான். ஹே, நீ என்ன டேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வலுக்கட்டாயமா கேட்டுக்கிட்டு இருப்பானா. இப்ப உடனே நம்ம ஹீரோயின் சரி நான் ஒத்துக்கிறேன், பட் ஆனா உன் கேர்ள் ஃப்ரெண்டா உன் கூட இருக்க மாட்டேன், அதுக்கு பதிலா உன்னோட செக்ரட்டரியா நான் உன் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒத்துக்குவா. இப்ப அப்படியே அடுத்த நாள்ல இருந்தா காட்டுவாங்க நம்ம ஹீரோயின் இவனோட செக்ரட்டரி மாதிரி இப்ப வேலைக்கெல்லாம் போவாளா. இப்ப அவ ஃபர்ஸ்ட் ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சோனையும் அங்க ஒரு சீனியர் ஆபீசர் இருப்பான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓ நீ தான் புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணா, போய் எனக்கு டீ போட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவான். நம்ம ஹீரோயினும் சரின்ட்டு போட்டு வருவா. ஆனா அதுக்கு அந்த சீனியர் ஆபீசர் என்ன டீ இவ்வளவு சூடு கம்மியா இருக்கு, இப்ப நல்லா சூடு பண்ணிட்டு வா அப்படின்ட்டு மறுபடியும் அனுப்பிச்சு விடுவான். சரின்ட்டு திரும்பி நம்ம ஹீரோயின் கடுப்புல இன்னும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு வருவாளா. இப்ப அவன் ரொம்ப டூ மச்சா, என்னது இது இவ்வளவு சூடா இருக்கு, இதெல்லாம் வாயில வைக்க முடியுமா, நீ எல்லாம் இங்க வேலை பாக்குறக்கே லாய்க்கு இல்ல, இப்பயும் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன், நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவான். அவன் வந்துட்டு அப்படியே என்னோட செக்ரட்டரியவே நீ இவ்வளவு வேலை வாங்குறியா, அது மட்டும் இல்லாம அவளை வேலையை விட்டு தூக்குறதுக்கு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே வந்து கொஸ்டின் பண்ணுவானா. இதனால அந்த சீனியர் ஆபீசர் அப்படியே பயந்துட்டு ஐயோ சார் நான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல, அவங்க போட்டு வந்த டீ செம பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொதிக்க கொதிக்க டீயை வாயில எடுத்து ஊத்திக்குவான். இப்படி ஒரு காமெடியான சம்பவம் இங்க நடந்துகிட்டு இருக்கப்பயே அந்த மேனேஜர் யான் நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு இங்க பாரு நம்ம பாஸோட அம்மா இப்ப வர போறாங்க, நீ அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுவான். இப்ப அப்படியே அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே மீட்டிங் ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்க இப்ப ஜென்னு அவனோட அம்மா அந்த சீனியர் ஆபீசர் 3 பேர் இருப்பாங்களா. இப்ப அந்த சீனியர் ஆபீசர் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், மேடம் நம்ம ஆபீஸ்க்கு புதுசா லூலுன்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவன் நடந்துக்கிற விதமே ரொம்ப திமிர்த்தனமா இருக்கு, இது மட்டும் இல்லாம பாஸ் வேற அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாரு, எனக்கு எதுவுமே சரியா படல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஆக்டர் ஜென் இப்ப அப்படியே கவலைய விடுங்க, அவ ஆள் தான், இவனோட சீக்கிரட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தான் அவன் கூட இருக்கட்டும் சொல்லி ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த சீனை பாக்குறப்ப என்னடா ஒரே குடும்பமா இருந்துட்டு இப்படி பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா இந்த ஜென் வந்து நம்ம ஹீரோவோட ஹாஃப் பிரதர் போல, இதுவே அந்த பக்கத்துல உட்கார்ந்திருக்க லேடி நம்ம ஹீரோவோட ரியல் அம்மாவே கிடையாது, ஸ்டெப் மதர் போல. அதனாலதான் அவனை பத்தின சீக்ரெட் எப்படியான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கம்பெனியை ஃபுல்லா அவங்க வசம் ஆக்கிக்கணும்ட்டு அந்த லேடி நினைக்கிறா. இப்ப அப்படியே கரெக்டா அந்த மீட்டிங் ரூமுக்கு நம்ம ஹீரோயினும் வந்துருவாளா. அவளை பார்த்தனையும் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் அப்படியே இங்க பாரு என் பையன் ஜென்னு ஒன்னதான் ஏதோ நம்புறான், நீ ஒழுங்கு மரியாதையா அந்த ஷான் பக்கத்துல இருந்துகிட்டு அவனை பத்தின உண்மைகளை எங்க கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயினா அப்படியே மனசுக்குள்ள எனக்கு தான் ஏற்கனவே சில உண்மைகள் தெரியுமே, ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டவுட்ஃபுல்லாவே இருப்பாளா. அப்பன்னு பார்த்து கரெக்டா யான் இவளுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனை, பாஸ் இப்ப வேற ஒரு ஆளா மாறிட்டாரு, யார் கண்டி படுறதுக்கு முன்னாடி நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவான். இப்ப உடனே நம்ம ஹீரோயின் இந்த மீட்டிங் ரூம்ல இருக்கோங்கிறதே மறந்துகிட்டு நான் உங்க எல்லார்கிட்டயும் அப்புறமேல் பேசுறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை அப்படின்ட்டு இப்ப வேமா நம்ம ஹீரோவை தேடி ஓடிடுவா. இவ இப்படி திடீர்னு ஓடுனனையும் நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் இவன் மேல எதுக்கு நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும், இவளை நம்ம ஃபுல்லா நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப இவ மேலே டவுட் படுவா. ஆனா இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண போவான்னு பார்த்தா அவ யாருக்குமே தெரியாம அந்த ஆக்டர் ஜென்னுக்கு கால் பண்ணி நீ சீக்கிரம் உங்க அண்ணன் ஷான் ரூமுக்கு வா, உனக்கு அவனோட சீக்கிரட்டை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பா. பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா இந்த ஜென் வந்து அவனோட போனை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பான் போல. சோ இப்ப இந்த மெசேஜ அந்த ஸ்டெப் மதர் பாத்துருவா. இப்ப இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ரூம்ல தான் காட்டுவாங்க. அங்க நம்ம ஹீரோ இப்ப அந்த ஆக்டர் ஜென் மாதிரி மாறி நிப்பான். அன்னாரன் பார்த்து வேற யாரும் இந்த ரூம்குள்ள வர மாதிரி இருக்கும். உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ இவன் வேற இப்ப ஜென்னு மாதிரி இருக்கான், இது வேற யாரான்னு பார்த்தா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம இப்போதைக்கு இந்த உண்மையை ஜென்னுக்கு மட்டும் தான் சொல்லணும்னு நினைச்சோம், வேற யாரோ வராங்க அப்படின்ட்டு இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலான்னு போவா. ஆனா நம்ம ஹீரோ டக்குன்னு பிளாக் பண்ணிடுவான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோவோட ஸ்டெப் மதர் வந்துருவா. அவ இத பார்த்தனையும் டே ஜென் என்னடா நீ இங்க பண்ற, அது இவ கூட அப்படிங்கிற மாதிரி அவ இதை தன்னோட பையன் நினைச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப இங்க இருக்கிறது நம்ம ஹீரோவாச்சே. அவன் உடனே இது என்னோட பர்சனல் மேட்டர், நீங்க தலையிடாதீங்க, இப்ப வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவான். இதனால அந்த ஸ்டெப் மதரும் அப்படியே கடுப்பா வெளியே போவாளா. அவ வெளியே போன அடுத்த செகண்ட்லயே நம்ம ஹீரோ டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இங்க பாரு நான் உன்னை நம்பி என் கூட வச்சிருக்கேன், இனிமேல் நீ ஜென்னுக்காக ஸ்பை வேலை பாக்குறேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை
சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாலாம் கிடையாது, லைட்டா மிரட்டுவான். என்னன்னா இவ ஜென்னுக்காக ஏதோ ஒரு வேலை பாக்குறா அப்படிங்கறது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இப்ப கிஸ் பண்ணனால சோ அவன் அவனோட ஒரிஜினல் ஃபார்முக்கும் வந்துட்டான். அப்படியே இங்க இந்த எபிசோட் முடியுது. சோ இவ ஒரு ஸ்பைன்னு தெரிஞ்சுக்கடுத்து நம்ம ஹீரோ இனி இவளை கூட வச்சிருப்பானா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு நான் போடுற வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆனா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.